தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பெண்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்தை மிகப்பெரிய வரவேற்பு, மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு கிராம வீடுகள் கட்டி தருவதற்கு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதை எல்லாரும் வரவேற்கிறார்கள். எங்கள் நகர்ப்புறத்தில் இன்றைக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வீடுகள் கட்டித்தரப்படும், இடம் தேர்வு செய்து அப்பார்ட்மெண்ட் வீடுகளை கட்டித்தரப்படும் என்று கூறியிருக்கிறார். அதனால் எங்கள் நகரத்தில் இருக்கும் நகர மக்கள் எல்லாருமே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் அரியணை ஏற்றுவோம் என்று எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது. அதே போல இலவச பெண்களுக்கு எப்படி இலவச பஸ், அதே போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்று சொன்னதும் எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு வரவேற்பாக இருக்கிறது. ஆகையால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய ஆட்சி முடிந்துவிட்டது. இன்றைய கூட்டமே அதுக்கு சாட்சி. பொதுச் செயலாளராக, சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக 4 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து நடைபெறவுள்ள 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை களம் காண மீண்டும் இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைய இருக்கின்றது. அந்த அமைய இருக்கின்ற அரசுக்கு அச்சாரமாக தான் இன்றைக்கு பாரத பிரதமர் வருகையிலே மத்தியிலே நடைபெறுகின்ற ஒரு நல்லாட்சியும், மாநிலத்திலே ஒரு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நல்லாட்சி அமைய வேண்டும். இன்னைக்கு முதற்கட்டமாக 5 அறிவிப்புகளை தேர்தல் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்காகவும் மட்டுமல்ல, மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மகளிருக்கு 2000, ஆண்களுக்கு இலவச பஸ், நகர பேருந்திலே கட்டணமில்லாத இன்னைக்கு அந்த அறிவிப்பு, அதே போன்ற 100 நாள் வேலை 180 நாட்களாக, அது போன்ற ஏழைகளுக்கு வீடு கட்டுவதற்கு அந்த திட்டம், இந்த 5 அறிவிப்புகளும் முத்தான திட்டம். மக்களின் குரலாக நம்பகத்தன்மையான செய்திகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது நமது நியூஸ் தமிழ். இன்று வெற்றிகரமாக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது நியூஸ் தமிழ். கூட்டுறவே நாட்டுயர்வு என உழைக்கும் அன்பான கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் நன்றி. பெரும் நம்பிக்கையும் பேராதரவும் தொடர்ந்து அளிக்கும் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. உறுதுணையாக தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் விளம்பரதாரர்கள் மற்றும் விளம்பரதார நிறுவனங்களுக்கு நன்றி. உங்கள் குரலாக, உங்கள் சார்பாக என்றும் என்றென்றும் நியூஸ் தமிழ்.